ஆனா உங்களுக்கு கூட்டணி உங்க கூட வைக்கலன்னா நீங்க உடனே பதிலுக்கு எல்லாரும் எழுப்பீங்க. கேட்டா நீங்க உத்தம புத்திரன் அப்படிதானே? என்ன சத்தத்தை காணும்? அவருக்கு நெட்வொர்க் ஏதாவது போயிருக்கும். இல்ல 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 கேக்குது. அதாவது நீங்க வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஒன்னா எல்லாத்தையுமே ஒரே விஷயத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? இதுல டிபில மைக் வேற வச்சு பேச்சாளர் மாதிரி இதுக்கு வரீங்க. கேட்டா பதில் சொல்லுங்க, புலம்பாதீங்க. நீங்க எதுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க? பதிலே சொல்ல தெரியல உங்களுக்கு. இந்த கேள்வி தெரியாதா? பாஸ் பண்ணிடலாமா? இந்த கேள்வி பாஸ். ஐயா முதல்ல அலாம பேசுங்க. ஐயா அலாம பேசுங்க. பிஜேபி அடிப்போம், நம்ம நீங்க முதல்ல நீங்க தான் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு ஒரு நிமிஷம் இரு தம்பி. நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. மைக் இருக்கு அப்படின்றதுனால தம்பி மியூட் வரும் போட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் தம்பி. உனக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. ஜிப்சி கேட்ட கேள்விக்கு பதில் வரல. மொசகுட்டி கேட்ட கேள்விக்கு பதில் வரல. சரி சொல்லட்ட கேள்வி கேக்குறப்பல பதில் சொல்லு. நான் டைரக்டா கரண்ட் நியூஸ் ஒன்னு கேக்குறேன். அண்ணா அந்த போட்டோ உங்களுக்கு டிஎம் கூட பண்ணிருப்பேன். அதாவது இந்த ரீசெண்டா சந்திச்சது தமிழக பாஜகவினுடைய இப்ப தலைவரா இருக்கக்கூடிய நாகேந்திரன் இருக்காருல்ல, அவருடைய மீடியா பிஜேபியினுடைய மீடியா கண்ட்ரோலரை எதற்காக விஜய் நேரடியா சந்திச்சு நாஞ்சில் சம்பத் தலைமையில ஐயா அந்த கமெண்ட்ல போடுங்க ஐயா, அப்பதான் மத்தவங்க எல்லாம் பாப்பாங்க ஐயா. கமெண்ட்ல போட்டு அப்படியே பேசுங்க ஐயா. அந்த போட்டோ அபிஷியலா உங்க டிவிகேவோட விஜய் ஆக்டர் டீம்ன்றவர் போட்டிருக்காரு. விஜய் ஆக்டர் டீம் என்ற ஐடி 95 ஃபாலோவர் இருக்கக்கூடிய 95K ஃபாலோவர் இருக்கக்கூடிய ஐடி போட்டிருக்கு. நாஞ்சில் சம்பத்து கூட உட்காந்து ஹெச்டில போட்டுருது. உன்கிட்ட இருக்கிறது போன்ல எடுத்த போட்டோ அதானே சொல்லட்டும்? நான் ஹெச்டி போட்டோவே நான் ஆக்டர் விஜய் டீம் போட்டிருக்கான். 95.1K தம்பி இல்லன்னு சொல்லக்கூடாது. பதில் சொல்லு. இப்ப ரீசன்ட்டா மேல ஷேர் பண்ணு கபிலன், மேல ஷேர் பண்ணு. மீடியா பர்சன் சந்திக்கணும். தமிழ்நாடு பிஜேபியோட மீடியா பர்சன் கபிலன் எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் பண்ணிடுறேன். தனியா சந்திக்கணும். அது காலையில டவுன்லோட் பண்ணேன். எங்க இருந்து போய் இருக்குது அவனே பாத்துக்கிட்டேன். இல்ல என்ன ஜிப்சி நம்ம ப்ரூஃப் எடுத்து போறதா நம்ம வேலையா? நானும் பாத்துட்டேன் சார். அந்த போட்டோ நானும் பாத்துட்டேன். அந்த தம்பி கண்ணாடி போட்டிருக்கிறபடி ஸ்டேட்டஸும் வச்சிருக்கிறபடி எல்லாத்தையும் நானும் பார்த்தேன். நான் இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க, எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரே கட்சியில எல்லாம் இருக்கிறது. கேள்விக்கான பதில் இந்த வரலாறுல வேணாம். எங்க குடும்பத்துல ஒரு ஓட்டு இருக்கு, அந்த குடும்பத்துல ஒரு ஓட்டு இருக்கு, எல்லா குடும்பத்திலும் ஓட்டு தான் இருக்கு. நாஞ்சில் சம்பத்தினுடைய உறவினர் சார் அவரு அன்னைக்கு அவர் வந்து ஃபேனா கூட இருக்கலாம். அவர் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். இருங்க சார், அஜய் அவர்கள் ஃபேனா கூட இருந்திருக்கலாம், மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஏன் இன்னைக்கு எதிர் துருவத்துல இருக்கிற முக ஸ்டாலின் அவர்கள் கூட தான் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டுலாம் பாடிட்டு இருக்கிறாரு. அரசியல் பேசுவோம் ஐயா. இந்த தளபதி 70, இந்த தளபதி 69, தளபதி 70, தளபதி 70 வரல இங்க வரக்கூடாது. அப்டேட் வாங்கி கொடு கபிலன், ஜனநாயகன் அப்டேட் வாங்கி கொடு. எங்களுக்கு ஜனநாயகன் அவர் பேரு விஜய் குமாரா கூட இருக்கலாம். அப்படி வரீங்களா? அந்த டைலாக்கா 3 டைலாக்கா? கபிலன் இவரு பெரிய பேச்சாளர் சொல்லி கூப்பிட்டு இருந்தீங்க, இப்படி இருக்காரு. இதுக்கு இல்ல ஆக்சுவலி இவர் நல்ல பேச்சாளர் தான் டிவிக்கல. இவர் மாதிரி இன்னொரு பையன் இருப்பாப்ல, இருந்தா கூட்டு வரீங்களா? அதோ ஏங்க இதுக்கு பிங் மேலே பரவாயில்ல போல, கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கதறிட்டு இருக்கான் கமெண்ட் வேற. அவனை வேற கூப்பிட்டு ஃபன் பண்ணலாம். இல்ல அவனை எப்ப வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். ஜிப்சி தம்பி அதோ ஜலட்டோ கேட்டாரு ஒரு கேள்வி, பதில் இல்ல. சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டாரா ரெட் டிராகன்? இரு, அரசியல் தான் இன்னைக்கு பேசணும். நான் அதைத்தான் கிடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இல்ல இருடா ஒரு நிமிஷம். ஒத்த ஆளு கிடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு காலையில சொல்லி ஃபுல்லா ரவுண்டு கட்டினீங்களே, அங்க உள்ள வந்து மத்தவனுக்கு ஒரு ஸ்பேஸ்னா தைரியமா அரசியல் பேசணும்னா நாகரிகமா பேசுறீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு பொதுமக்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். எதுக்கு ஏன் ஸ்பேஸ் விட்டு மத்தவங்க எல்லாம் ரிமூவ் பண்றீங்க? ஏன் லிசன் பண்ண பயமா இருக்கா? ஏன் நீங்க உங்க களத்துல நீங்க தான் ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தம்பி இங்க விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டு ஒன்னும் விஜய் ஜெயிக்க போறது கிடையாது. பொதுமக்கள் ஓட்டு போட்டா மட்டும்தான் ஜெயிப்பான். 40% 15% எங்கள்கிட்ட வாக்கு இருக்கு. அப்புறம் 2 மாசம் கழிச்சு பிங்கிலிக்கா பில்லாப்பின்ற மாதிரி 18%, அப்புறம் 22%, அப்புறம் 32%, 34%, அப்புறம் 40%. இது என்ன யூடியூப்ல நீங்களே கணக்கெடுப்பு நடத்திக்கிறதுக்கு என்ன இது என்ன யூடியூபா? ரியாலிட்டிக்கு வாங்க தம்பி. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை வாக்கு சதவீதம் பதிவாகுது, அதுல எத்தனை இது உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க உங்கள்கிட்ட எவ்வளவு வாக்கு இருக்கு,
சும்மா இந்த 2 கோடி மக்கள் ரேஷன் கார்டு இருக்கு, அதுல வந்து வீட்டுக்கு ஒரு வாக்கு கண்டிப்பா இருக்கும். இது சொன்னது யாரு? உடனே திமுக காரன். எங்க அந்த திமுக பேரை சொல்லு பாப்போம், அந்த நிர்வாகி பேரை சொல்லு பாப்போம். தெரியாது. அப்ப இங்க மத்தவங்க எல்லாம் என்ன சொம்பையா? நாம் தமிழர், விடுதலை சிறுத்தை, பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க சும்மாவா? கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அவங்க எல்லாம் ஓட் பேங்க் இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா ஓட் பேங்க்? தம்பி போக கூடாது, பேசிட்டு இருக்கும்போது போக கூடாது. அவர் ரசிகராகவும் இருக்கலாம், அவர் அடுத்த படத்துக்கு டைலாக் எழுதவும் வந்திருக்கலாம். நான் ஒரு நல்ல கேள்வி கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள ஓட வச்சிட்டீங்க. நல்ல கேள்வி. நாங்க இவ்வளவு கேள்வி கேட்டா ஒண்ணுக்கும் பதில் சொல்லல. நீங்க எனக்கு ஒரே ஒரு அவன் கட்சியில நிர்வாகி ரேவந்த் சரண் ஒருத்தனா பண்ணிருக்கான். அடுத்த குடியரசு தினத்துக்கு வந்து விஜய் வந்து கொடியேற்றம்னு சொல்லி போட்டிருக்கான். ரிபப்ளிக் டேக்கு வந்து கவர்னர் தானே ஏத்துவார், இந்த நாய் எப்படி ஏத்தோம்? அதை ஏத்தலாம்ப்பா. ஒரு கேள்வி பண்ணக்கூடாது. இதுக்குதான் நான் அப்புறம் திட்டுறது. நரேஷ் ப்ரோ மைக் ஆன் பண்ணீங்க. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. நீங்க நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல? நாங்க ரிமூவ் பண்ணோமா இல்ல அந்த பையனா போனாப்ல? அந்த பையனா தான் போனோம். அப்படி டீல் பண்ணோம். இல்ல ப்ரோ, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லியா ப்ரோ? ஒத்த கேள்வியில இருந்து நீங்க கேக்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி மைண்ட்ல முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கேள்வி கேட்டா ஏங்க எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு பதில் வராது. ஆனா எந்த கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஒத்த கேள்வில இருந்து நீங்க டைவர்ட் ஆகக்கூடாது. அவன் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்பான், நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு நீங்க பதில் சொல்லுங்க பான்னு சொல்லிடணும். சினிமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே சினிமா பேசிட்டு ஓடிட்டாங்க. திமுக அதிமுக ஊழல் கட்சி, காங்கிரஸ் ஊழல் கட்சியா இல்லையான்னு கேட்கலான்னு இருந்தாங்க. இதுதான் நீங்க தப்பு பண்றீங்க. நான் மறுபடியும் வந்து நீங்க இங்க பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க அவனுகிட்ட அரசியல் பேசுறீங்கன்னா சத்தியமா விளங்காது. ஐயா டிபேட்ல நம்ம நீங்க நரேசன் எனக்கு தெரிஞ்சு நீங்க நாம் தமிழர் விசிகா மத்தவங்களோட உட்காந்து பேசுற மாதிரி இவனுக்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறீங்க. மிகப்பெரிய தவறான விஷயம். அவங்க கிட்ட கேள்வி கேட்கறீங்க. ஆரம்பத்துல இருந்து அததான் சொல்லிட்டு இருக்கிறான் நரேஷ் ப்ரோ. உங்களுக்கு புரியுதா புரியலையா? இங்க நீங்க கொஞ்சம் ஒரு 2 நாள் நம்ம ஸ்பேஸ்ல காக்காவை கூட்டிட்டு வாங்க, அவனுங்களை நாங்க டீல் பண்ற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருங்க. நீங்க திமுக கிட்டயோ காங்கிரஸ் கிட்டயோ பிஜேபி கிட்டயோ நாம் தமிழ் கட்சிட்டயோ இல்ல மத்த கட்சி கிட்ட அரசியல் பேசுற மாதிரி நாங்க இதை பண்ணோம், நாங்க களத்துல அந்த தொகுதியில அதை பண்ணோம், நாங்க இந்த பிரச்சனைக்கு நாங்க இத்தனை போராட்டம் பண்ணோம், நாங்க அறிக்கை விட்டோம், இல்ல இதை நாங்க பண்ணி கொடுத்தோம், நாங்க எங்க ஆட்சியில இதை செஞ்சோம், அந்த ஆட்சியில இது செஞ்சோம், தயவு செஞ்சு அதை அப்படியே மொத்தமா மூட்டை கட்டி ஓரமா போட்டுருங்க. டிவி கிட்ட பேசும்போது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது. அவனுங்கிட்ட அவனுக்கு சில்லற கட்சி கட்டி போயிட்டு நீங்க போய் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. நான் மறுபடியும் மணி நேரம் இவ்வளவு நேரம் உட்காந்து அவனை வச்சு நான் டெமோ உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னா இல்லையா, நீங்க நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன்னு சொன்னா இல்லையா? இல்ல எனக்கு புரிஞ்சு. நீங்க அப்படிதாங்க டீல் பண்ணணும். நீங்க என்ன அரசியல் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல உங்களை கெட்ட வார்த்தை பேச சொல்ல, அவனுங்க லெவல்ல டீல் பண்ணி பேசிக்கோங்கன்றேன். கிருஷ்ணகிரின்னு போட்டிருந்தது. இப்ப கிருஷ்ணகிரியில ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பத்தி கேட்கலான்ட்டு வந்து அதுங்காட்டி ஓடி போயிட்டான். அது ரெண்டாவது இதுதான் பேசிக் கோர். புடிச்சிங்க நரேஷ் ப்ரோ. இதை வந்து அதிமுக இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஸ்பேஸ்ல பேசுறாங்க. புகழ் ஐயோ என்ன தேடுறாங்க அவர் மைண்ட் வாய்ஸ். சாரி புகழ், நான் அந்த பக்கம் பிஸியா இருந்துட்டேன், உங்களை கண்டுக்கல, கோச்சிக்காதீங்க. இப்ப நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. புகழ் சொல்லுங்க ப்ரோ. சௌக்கியமா? சௌக்கியம். நீங்க ப்ரோ? நம்ம என்ன சூப்பர் செம்மையா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கோம் ப்ரோ. என்ன ப்ரோ வருத்தமா இருக்கீங்க? என்னாச்சா? ஆமா ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஏன் என்ன வருத்தம், என்ன ஃபீல் சொல்லுங்க. படம் ரிலீஸ் ஆகலன்னு கோவமா? ஆமா ப்ரோ. இங்க பாருங்க, ரிலீஸ் ஆகுது சந்தோஷம் படுங்க. ரிலீஸ் ஆச்சுன்னா இதோட வருத்தத்தில் இருப்பீங்க. இதுவே பரவாயில்ல. ஆக்சுவலா ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்க வருத்தப்படுவோம், ரிலீஸ் ஆகலன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. இன்சைட் சோர்ஸ் அப்படிதான் ஆகலன்னா ப்ரோ நாங்க வருத்தப்படுறோம். அது ஆவாத ப்ராஜெக்ட் ஆமா. அது என்னடா அப்படியே மாத்தி சொல்றீங்க. ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம அவனுக்கு தான் வருத்தப்பட்டிருக்கோம், நம்ம ஹாப்பியா இருந்திருப்போம். ஆமா நம்ம ஜாலியா இருந்திருப்போம். இல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலி வருத்தப்படுறது நம்ம தான் ஜிப்சி. ஏன்னா நிறைய உயிர்கள் பாதிக்கப்படும், நிறைய பேர் மென்டலி கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க. அது வருந்தத்தக்க விஷயம். என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் கதற கூட்டு போய் அந்த கோட்டு படம் எல்லாம் பார்க்க வச்சாங்க. வரலடா அது கூட பரவாயில்லையே. தியேட்டர் வழியா நம்ம வண்டி கூட போக முடியாது. 100 போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல. இல்ல அவனை கலை உலக அடிமைன்னு சொல்லுவாங்க. சரி இப்பதான் நீங்க என்ன விஜய் ரசிகரா எப்படி? இல்ல விஜய் ரசிகர் போர்வையில இருக்கக்கூடிய கட்சியாளா? விஜய் ரசிகர் ப்ரோ. சத்தியமா?
சத்தியமா அவர் ப்ரோ. வெறும் ரசிகர் தான் போல இருக்கு, டிவிக்கு கட்சி இல்ல போல இருக்கு. ஏன்னா அவர் வந்து படத்தை பத்தி தான் அவர். விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓட்டு இருக்கா? இருக்கு ப்ரோ. என்ன காரணத்துக்காக ப்ரோ விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க அதை சொல்லுங்க. ஒரு மாற்றம் ஒண்ணு தேவைப்படுது ப்ரோ. 2 கட்சிக்கும் மாற்று ஒண்ணு தேவைப்படுது ப்ரோ. இந்த டயலாக் ஆத்தின டயலாக் இங்கே வந்து ஆத்தக்கூடாது. இருங்க ப்ரோ, அவர் சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்லுங்க ப்ரோ. புகழ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல என்ன எதுக்காக காரணத்துக்காக விஜய்க்கு விஜய் போடுவாங்க அண்ணனுக்கு ஓட்டு ஓட்டு போடுவீங்க? போடுவீங்க? எதுக்காக ஓட்டு போடுவேன்? நல்லது பண்ணுவாருன்னு நினைச்சு ஓட்டு போடுறேன். என்ன இது நல்லது வரைக்கும் என்ன பண்ணாரு? இல்ல இருங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? என்ன நல்லது பண்ணுவாரு? ப்ரோ இல்ல, இது ஒரு வரைக்கும் ஒருத்தரா என்ன கேள்வி கேளுங்க, பண்ணிருக்காரு? ஒரு ஒருத்தரா கேள்வி கேளுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? இதுவரை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தாதானே பண்ண முடியும். இல்ல பண்ணீங்களே, பெருசா ஒண்ணு பண்ணீங்களே கரூர்ல. என்ன பண்ணாங்க? கரூர்ல ஏங்க நீங்க அதான் கரூர் கரூர்ல என்ன கரூர்னு நடந்தது? கரூர்லாம் பேசுறீங்க, அதுக்கப்புறம் 2 3 மாநாடு சேர்த்து மொத்தம் 52 உசுறு. ஆனா நீங்க 41 இருக்கீங்க. ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ, இவர் சரி, கபிலன் கரூர்ல என்ன விட்டாரு. நடந்தது? கபிலன் நடந்தது எங்க ஓடினா போல அண்ணன், நடக்கலையே. நடந்தா பரவாயில்லையே, ஓடிட்டா போல. அது கரூர்ல வரும்போது பெட்டா இருந்துச்சு ப்ரோ, திருப்பி போகும்போது ரோடெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு, சல்லுன்னு வந்துட்டா போல. சரி, நான் உனக்கு கேக்குறேன், சும்மா உங்களுக்கு ஏத்த மாதிரி கேக்குறேன். அதிமுக கூட உட்காந்து சண்டை போட்டு இருக்காங்களே, அதிமுக அந்த பக்கம் அடிக்குது ஹெவியா, ஐடிவில இருந்து இறங்கி அடிக்கிறாங்களே, உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது? எனக்கு என்ன ப்ரோ தோணுது? ரிப்பீட் அடி வாங்குவாங்க. அதெல்லாம் பழகி போச்சு ப்ரோ. நம்ம மாறி மாறி எல்லா கட்சியிலும் வாய் வைக்க வேண்டிய வேலை. ரிப்பீட் அடி. இல்ல இல்ல, என்னமோ சொன்னாப்ல. தான் தோணுது. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். அந்த பக்கம் அதிமுக ஹெவியா அடிக்குது, அந்த பக்கம் நாம் தமிழர் ஹெவியா அடிக்குது. ஓகே ப்ரோ. உங்களுக்கு என்ன தோணுது? ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல, சல்லித்தனமா கத்திட்டு இல்ல, இருக்காங்க. உங்களை பிஜேபி மட்டும் அடிக்கவே இல்லை, அதை கவனிச்சிங்களா? இல்ல பிஜேபி உங்களை அடிக்கவே இல்லை, அதை கவனிச்சிங்களா? பிஜேபி எங்களை அடிக்க தேவையில்ல, நாங்க பிஜேபி அடிச்சா இல்ல இல்ல, பிஜேபி உங்களை அடிக்கவே இல்லையா? இல்ல பிஜேபி தம்பி, பிஜேபி உங்களை அடிக்காது. உங்க அண்ணன் இருக்காரு இல்லையா, டெல்லிக்கு சத்தமே இல்லாம 4க்கு 4 ரூம்ல வச்சு செய்வாங்க. ஐயோ பாத்தீங்களா? டிடிவி வந்து என்கிட்ட இதே மாதிரி பேசிட்டு இருக்காதா, வெளுத்து விட்டுருவோன்னு சொல்லியிருக்காருல்ல. அதை பத்தி எனக்கு களத்துல வந்தா வெளுத்து விட்டுருவோம் அப்படின்னு இருக்காருல்ல. டிடிவி அண்ட் சசிகலா பத்தி உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? டிடிவி சசிகலாவை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ப்ரோ, பிரயோஜனமே இல்லைன்றேன். இல்லைங்க, வெளியே வந்தா வெளுத்து விட்டுருவோம் அப்படின்னு இருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன கேட்கறேன். வெளியே வந்தா விஜய் வெளுத்து விட்டுருவோம், பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க கூடாது, ரூமுக்குள்ள படுத்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் புகழ் தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி. அஜீஷ் ப்ரோ, அவன் நடுவில் ஒரு வாய விட்டான், கவனிக்கல நீங்க யாருமே. அஜீஷ் சொல்லுங்க. டிவி கட்சி ஆதரவாளர் நீங்க? ஆமா சொல்லுங்க. காலையில நீங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், நரேஷ் அவர் வச்சுட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 பேர். இல்ல காலைல நான் இல்ல, காலைல நான் யூஸ் பண்ணேன். சொல்லுங்க. சரி, யாரு கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, இல்ல யாரு உங்ககிட்ட பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரா இங்க இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க. ஓகே, யாரா ஒருத்தர் கை தூக்குங்கப்பா. யாரு கரெக்டான கேள்வி கேட்கணும். சால் குட்மேன் கேளுங்க, சுருக்கமா கேட்கணும், ஒரே கேள்வி. ஓகே ப்ரோ, ஒண்ணு இல்ல. இந்த மின்னம்பலம் சேனல்ல வந்துட்டு உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்காருல, அவர் பேர் என்ன, நிர்மல் குமார். அவர் ஓப்பனா போய் சொல்றாரு, காலையில வந்து ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க வந்து சிஎம் வர்றதுக்காக. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கரூர் இன்சிடென்ட் அன்னைக்கு வந்துட்டு அந்த விடிய காலையில வந்து எல்லா ரோடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் விஜயால ரிட்டர்ன் வர முடியலன்னு பச்சையா போய் சொல்றாரு. அப்படி ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருந்தா எப்படி சீமான், எங்க அண்ணன் சீமான் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, அண்ணாமலை எல்லாருமே வந்தாங்களே, அப்பயே வந்து அப்படி போய் சொல்றாரு. ஒரு ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் எப்படிங்க நீங்க போய் சொல்லலாம்? நீங்க மற்ற இப்ப நீங்க காலையில இட்லி சாப்பிட்டுருப்பீங்க, தோசை சாப்பிட்டுன்னு போய் சொல்லலாம். ஏதாவது அந்த மாதிரி உங்களுடைய பேரை கூட போய் சொல்லலாம், அது தப்பு கிடையாது. பட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஒரு இது இருக்கிறப்போ இப்படி பச்சையா போய் சொல்றீங்க. அப்ப யார் கேக்குறவங்களாம் லூசா? ஓகே ப்ரோ, நான் முடிச்சிட்டாராம் ப்ரோ. அதான் அவங்களுக்கு எங்களை மட்டும்தான் தடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவ், ஓகேவா? எங்க கிட்ட மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க வரக்கூடாது. என்ன நீங்க வந்துருவீங்க அண்ணா? இதுக்கு நான் பதில் சொல்லலாமா? சரி பேசுறா, நீ பேசுற. இல்ல அப்படின்லாம் பார்த்தா திருச்சியில இருந்து பல இயக்கங்கள் வந்தாங்க. அதாவது கட்சி சின்னதா இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் நிறைய பேர் வந்தாங்க. கோமாதேக வந்துச்சு, முஸ்லீம் லீக் கட்சி வந்துச்சு, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தது.
அதே திருச்சி மாவட்டம் உங்க அண்ணன் ஓடி போய் பிளைட் ஏறினார்ல, அதே நான் ஏன்னா எனக்கு கரூர் பக்கம் தான், நான் நாமக்கல்காரன் தான் சரியா, எனக்கு கரூர் பக்கம், நான் கரூர்ல தான் இருந்தேன் அந்த இன்சிடென்ட் அப்ப. காலையில சீமானண்ணன் வந்திருந்தப்ப அங்கதான் இருந்தேன், அண்ணாமலை வந்துட்டு போனப்ப அங்கதான் இருந்தேன், எடப்பாடியார் வந்தப்ப அங்கதான் இருந்தேன். ஆனா நீங்க சொல்றது உங்களை கிளம்ப சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பேசிக் ரூல்ஸ் வந்து கரூர்ல அந்த அந்த ஸ்பாட்டை விட்டு தான் கிளம்ப சொன்னாங்களே தவிர மொத்தமா உங்களை சென்னை போக சொல்லலையே. நாமக்கல் இருக்கு, சேலம் இருக்கிற சேலத்துல ரேடிஷன் இருக்கு, பெஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல், அங்க கூட ரூம் போட்டு தங்கி இருக்கலாமே, ஏன் ஓடணும்? ஒரு கட்சிக்கார ஒருத்தவங்க கூட அங்க வர கிடையாது கரூர்ல அந்த சம்பவத்தை ஆஸ்பத்திரி பக்கம். இப்ப பதில் சொல்லணும் அஜீஷ், அமைதியா இருந்தா எப்படி? அதான் இதுல அவன் நிக்கெட்னு சொல்லுங்க. அந்த டைம்ல வந்திருந்தா இன்னும் மறுபடியும் கூட்டம் வந்திருக்கும், மறுபடியும் இதை காரணத்தை காட்டி மறுபடியும் ஏதாவது டெத்தோ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். சரியா? கூட்டம் வந்திருக்குமா? செருப்பு அதுல இல்ல தடுத்தாங்க சொன்ன, அதுக்குதான் பதில். வந்திருந்தா கிடையாது, தடுத்தாங்கன்னா என்ன, அதுக்குதான் பதில் சொல்லணும். அதுக்கு சொல்லுங்க. எப்படி புரியல தடுத்தாங்கன்னு சொல்லி நிர்மல்குமார் சொன்னாங்க. ஆனா தெளிவா சொல்லலாம், மின்னம்பலம்னு ஒரு வலையொலி, அதாவது யூடியூப் சேனல்ல உங்க சிடிஆர் நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர் மாணவர்களுடன் சந்திப்புன்னு சொல்லிட்டு சீமானு அண்ணன் ஆராசா இந்த சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் சந்திச்சு பேசும்போது ஒரு பையன் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, எங்களை வந்து அடுத்த நாள் காலையில எங்களை வரத்துக்கு விடாம காவல்துறை தடுத்தது அப்படின்னு ஒரு வலையொலியில சொல்லியிருக்காரு. அது இன்னுமே இருக்கு சரியா? ஆனா அங்க காவல்துறை யாரையும் தடுக்கல, எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர அங்க வந்து யாரையும் காவல்துறை தடுக்க கிடையாது. சாதாரண பொதுமக்கள் முதற்கொண்டு வெளியூர்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து பாத்துட்டு போனாங்க சரியா, யாரையுமே காவல்துறை தடுக்க கிடையாது. அப்புறம் ஏன் பச்சையா பொய் சொல்லணும்? காவல்துறை எங்களை மட்டும் தடுத்தாங்கன்னு ஏன் பொய் சொல்லணும்? காவல்துறை யாரையுமே தடுக்கலையே, அந்த இடத்துல ஏன் உங்க சிடிஆர் நிர்மல்குமார் பொய் சொன்னாரு? இதுதான் ஜிலாட்டோ ஒரு சின்ன அப்கிரேடு. ஜிலாட்டோ நீங்க சொன்னதுல ஒரு கரெக்ஷன், ரோட பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ரோடு ஏதோ கரூர் ரோடு எல்லாமே கட் ஆஃப் ஆன மாதிரி சொல்லுவோம். அது என்ன ஐலாண்டா? அது தீவா? அது எல்லாரும் போயிட்டு வந்துன்னு இருக்காங்க, ஏன் அப்படி பச்சையா புழுகுறீங்க? அப்போ நீங்களே உங்க ரீசனை மாத்துறீங்க பாருங்களேன். நைட்டு கேட்டாக்கா இல்ல கூட்டம் கூட்டிடும் அதனால போனா நீங்க அந்த ரீசனே மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா இல்லங்க காலையில போனாலும் கூட்டம் கூடி இருக்கும் தானே, நைட்ல வந்தாலே கூட்டம் வரும். இதுதான் சுருக்கமா கேட்க சொன்னேன், நீங்க லென்த்தா போனீங்கன்னா அதை போயிட்டாப்ல. சாரி ப்ரோ, சாரி. பரவாயில்ல. அவங்ககிட்ட பதில் இல்ல, ஆனா போயிட்டாரு. கபிலன் ப்ரோ இங்க பாருங்க, நல்லா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு பீஸா கொண்டு வாங்க. ஆமா, நான் அப்படியே அங்க இன்விடேஷன் அடிச்சு நான் எல்லாரையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏதோ 1-2 கிடைக்குது நான் மட்டும் இவருக்கு டெமோ காட்டணும்னு நினைக்கிறேன். புகழ் எங்கேயும் போகல, ஏங்க புகழ் எங்கேயும் போல, இங்கதான் இருக்காரு. நரேஷ் பிரதர் பாத்தீங்களா எப்படி டீல் பண்றாங்க? சொல்லுங்க எப்படி டீல் பண்றாங்க? இதோட எத்தனாவது ஐடியா? 2வது ஐடியா. புகழ் சொல்லுங்க ப்ரோ. வாங்க, நீ வாங்க. புதுசா ஏதோ ஒண்ணு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. புது ஐடி ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, அது ஒரிஜினலான்னு பாத்துரும். பிஜேபி சிவா வந்துட போறான், உள்ள போய் மறுபடியும் தூக்கி போட்டுறான், வெளியே போன உள்ள வர முடியாது. இல்ல இது ஒரிஜினல் ஐடி இல்ல. புகழ் தம்பி பேசுங்க ஜிப்சி. சாரி. இல்ல இருக்கிறான்னு கேட்டா அந்த பாவம் அந்த பையனை ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு. இல்ல சொல்லுங்க ப்ரோ. எப்ப ப்ரோ படம் ரிலீஸ் ஆகும்? இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர்கிட்ட. உன்னோட நல்லதுன்னா அந்த நல்லதுக்கு பேர் என்னங்க? விஜய் நல்லது பண்ணுவாருன்னா அந்த நல்லதுக்கு பேர் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. எவனை கேட்டா நல்லது பண்ணுவான்னு சொல்றீங்க. நடு ரோட்ல இருக்க கள்ளத்துக்கு ஓரமா கூட நல்லதுதான். அப்படி என்னதான் நல்லது பண்ணுவான்னு சொல்லுங்களேன், லிஸ்ட் கொடுங்க ப்ரோ. அது இது என்ன இதுக்கும் பேப்பர் வேணுமா? கபிலன் ப்ரோ அவனை பதில் சொல்ல விடுங்க, குறுக்க பேசாதீங்க ப்ரோ. நீங்க பேசுங்க ப்ரோ, நான் சப்போர்ட் பண்றேன். யாரு இவரு? அஜித் ஃபேன். நல்லது பண்ற ஒரே நல்லது பண்றாரா? நீங்க காரைக்குடியில பண்ணதே போதும்டா டேய். நல்லது சொல்லுங்க ப்ரோ. நீங்க தான் சொல்லுங்க ப்ரோ, அண்ணா என்ன நல்லது பண்ண போறாரு? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? இதுவரை என்ன ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா என்ன நல்லது பண்ணுவாரு? லிஸ்ட் கொடுங்களேன், ஒரு 10 லிஸ்ட் கொடுங்க.
அது லிஸ்ட் எத்தனை தடவை தான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இல்லையா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து விவேக் சார் மாதிரி வந்து மரங்கள் நட முடியும். அப்புறம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் பல லட்சம் கோடி வந்து தானமா கொடுக்க முடியும். சூர்யா மாதிரி எல்லாமே ரொம்ப சீரியஸா போயிடுங்க தம்பி. அவர் நல்லது பண்றாரோ கெட்டது பண்றாரோ ஆட்சிக்கு வராரோ முதல்ல அண்ணனா டைமுக்கு வர சொல்லுங்க. இப்போ சிபிஐ எல்லாம் கூடும்போது எப்படி டைமுக்கு சிபிஐ எல்லாம் கூடும்போது எப்படி டைமுக்கு போனார் இல்லையா, முன்னாடி நாளே போயிட்டு அது மாதிரி இந்த 41 பேருக்கு கரெக்டா டைமுக்கு போனீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஓகே முதல்ல டைமுக்கு வர சொல்லுங்க. பேரு உயிரிழந்ததுக்கு காரணம் விஜய் நீங்க எப்படி சொல்றீங்க? காரணம் 41 உயிர் போனதுக்கு விஜய் தான் காரணம் நீங்க எப்படி சொல்றீங்க? கரெக்டா டைம் கீப் அப் பண்ணல இல்லையா. ஒரு இடத்துக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், அந்த டைமுக்கு வர வேண்டிய பஸ் அந்த டைம். ப்ரோ ஒரே நிமிஷம், திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடை என்ற இடத்துக்கு வர்றதுக்கே 7 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவு ஆச்சு ஓகேங்களா, கூட்டம் அவ்வளவு கூட்டம் சரிங்களா. யாரு தடுத்தாங்க? எனக்கு கரூர்ல தடுத்த மாதிரி விஜய தடுத்து நிறுத்தி உட்கார வச்சிட்டாங்க சத்தத்துல கூட்டு போயிட்டு. புரியல. திருச்சில இருந்து மரக்கடை போறதுக்கு கரூர்ல ஏன் லேட் ஆச்சு? யாருனால லேட் ஆச்சு? இல்லப்பா இப்ப இங்க இருந்து அன்னைக்கு பார்த்தேன் இங்க பனையூர்ல இருந்து மாமல்லபுரம் எல்லாம் போனா போல ஒரு ஈக்காக்கா காணோம், சல்லுன்னு போயிட்டா போல. இவன் சொல்லாம கொல்லாம எல்லா இடத்துக்கும் போறான். இப்போ கரூர்ல 10 மணி முடியும் டைம் சொல்லிருக்காங்க, 10 மணிக்குள்ள வந்துட்டாரு. அது எப்படி லேட்டா? 12 மணின்னு புஷி ஆனந்த் ஏன் சொன்னாரு? உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் 12 மணிக்கு. ஆமா அது நீங்க உங்களுக்கு நீங்க பாக்கல. கரெக்டா? ஓகே நான் பார்த்தேன் சொன்னாரு. ஏன் இப்படி கட்சியில மீட்டிங் முடிஞ்சு அங்க இருந்து கிளம்புறதுக்கு டைமா இருக்கும். ஏன் உங்க கட்சியில பொய்யா சொல்றீங்க? ஆளாளுக்கு மாத்தி ஏன் சொல்றீங்க? ஐயா புஷி ஆனந்த் கொடுத்தது சம்பவம் நடந்த நாள். யாருமே பொய் சொல்ல, நீங்க தான் மாத்தி பொய் பேசிட்டீங்க. புஷி ஆனந்த் பிரஸ் மீட் கொடுத்தது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால. என்ன பேசுறீங்க? அதுதான் ப்ரோ 12 மணிக்கு பேட்டி கொடுப்பாருன்னு சொன்னாங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி புகழ் தம்பி, கரூர் மண்டல அன்னைக்கு நான் வந்து லைவா ஸ்பேஸ் போட்டிருந்தேன் சரியா. உங்க அண்ணா அதுக்கு முன்னாடி திருவாரூர்ல உங்க அண்ணன் திருவாரூருக்கு வரும்போதும் சரி, இல்ல ஈரோடுக்கு வரும்போதும் சரி, இல்ல நாமக்கல் வரும்போதும் சரி, உன் அண்ணன் எல்லாத்துக்குமே லேட்டா தான் வந்தாரு. உண்மையா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஓகே அடுத்து அதுதான் என் கேள்வி. கரூர் மேட்டருக்கு வந்து கரூருக்கு வந்து நான் வர போறேன் அப்படின்னு வரும்போது ஈரோடு திருச்சி மாவட்டத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து திருச்சியில வந்து ஏர்போர்ட்ல பயங்கரமா கூட்டம் ஏறி அடுத்து 2வது தடவை இங்க கரூருக்கு வரும்போது திருச்சியில உள்ள இறக்கி எத்தனை மணிக்கு வந்தாப்புல? திருச்சி ஏர்போர்ட்ல எத்தனை மணிக்கு அரவே அனுப்பல? திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வரதுக்கு 7 மணி நேரம் இருப்பா தெரியாது உனக்கு. சரி ஜிப்சி கேட்டது கரூர் அன்னைக்கு எத்தனை மணிக்கு நீங்க வர்றதா சொல்லி டிவிக்கு ஐடிவிங்க சைட்ல இருந்து ட்வீட் போட்டீங்க. புஷி ஆனந்த் அங்க எத்தனை மணிக்கு பேட்டி கொடுத்தாரு? நான் சொல்லவா? 12 மணிக்கு வந்து பேசுவாரு. அங்க லோக்கல்ல என்ன தெரியுமா சொல்லியிருந்தானுங்க, 10 மணிக்கு விஜய் வராருன்னு சொல்லி வச்சிருந்தானுங்க. அதனாலதான் விடிய கால 5 மணிக்கு நான் 5வது படிக்கிறவன் 6வது படிக்கிறவன் கடத்தூர்ல படுத்து தூங்கலாம். புஷி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க. இப்ப லோக்கல் 12 மணிக்கு வருவாரு. தலைவர் விஜய் வந்து 12 மணிக்கு வருவாரு சொன்னாரு. என்ன மயிலுக்கு வரான்? பேசதானே வரான். பேசுறதுக்கு தனியா சொல்லுவாங்களா? 12 மணிக்கு வருவான். ஒரு வருஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாரும் டீல் பண்ணீங்க, ஒரே நான் டீல் பண்ணிக்கிறேன். தம்பி உன் அண்ணன் வந்தது லேட்டு, 7 மணி நேரம் 8 மணி நேரம் லேட்டு. இந்த கரூருக்கு மேட்டருக்கு மட்டும் இல்ல, நாமக்கல், ஈரோடு, திருவாரூர் எல்லாத்துக்குமே லேட் ஆச்சு. புரியுதா? பெரம்பலூருக்கு எல்லா இடத்துலயும் லேட்டா தான் வந்தாரு. அங்கெல்லாம் உயிரிழப்பு நடக்காது, கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு தம்பி? அததான் நானும் கேள்வி கேக்குறேன். வட சென்னைக்கு போக வேண்டிய ஆளு ஏன் திடீர்னு கடைசி நேரத்துல இருங்க ரகு ஒரு நிமிஷம் இருங்க. வட சென்னைக்கு போக வேண்டிய ஆளு கடைசி நேரத்துல எதுக்கு கரூருக்கு மாத்தனா? சென்னை வட சென்னைக்கு அன்னைக்கு வந்து நீங்க மீட்டிங் போட்டிருந்தா உன் மீட்டிங்கோட அட்டவணை எடுத்து போட்டா வட சென்னைக்கு அன்னைக்கு போக வேண்டிய ஆளு எதுக்காக நீ கரூருக்கு கடைசி நேரத்துல மாத்தின? சிபிஐ கேட்ட கேள்வி இந்த கேள்வி, பதில் சொல்லு. வட சென்னைக்கு போக வேண்டிய ஆளு கரூருக்கு ஏன் வந்தாருன்னா, அவரு எந்த இடத்துல மீட்டிங் போடணும் நீங்க சொல்லக்கூடாது. நீ எந்த இடத்துல மீட்டிங் போடணும் நீ தான் சொன்ன உன் ஒண்ணு தான் சொன்னா. எங்க நான் மீட்டிங் பைத்தியக்காரங்களா? நாங்க எதுவும் சொல்லல, உங்க நொண்ணனே சொல்லிட்டு ஏன் மாத்துறாருன்னு கேக்குறாரு. புகழே நல்லா கேட்டுக்க, டிவிக்கோட ஐடிவிங்க போ, இன்னும் என்னென்ன டிவிக்கு ஐடிவிங்க இருக்கோ எல்லாம் இதுல போய் பாத்துக்க. ஒரு சொல்றேன் கேளு, நான் பேசுற கேட்டு அப்புறம் பேசு.
புரியுதா? ஓவராலா பேசுங்க. உன் டிவிக்கு ஐடிவிங் சைட்ல நீங்க காவல்துறை கிட்ட போய் பர்மிஷன் வாங்கும் போது நீங்க அட்டை வேணா என்ன தரமா போட்டிருக்கீங்க, இந்தந்த தேதியில இந்தந்த மாவட்டம், இந்தந்த தேதியில இந்த நேரத்துல அங்க அரைவே வாவாரு, இப்படி நீ அட்டவணை போட்டு இங்கிட்டு ஆன்லைன்ல இங்க ஐடிவிங்ல வெளில ரிலீஸ் பண்ண. நான் கேட்கிற ஒரே கேள்வி, எல்லா கூட்டத்திலயும் நடக்காத பிரச்சனை இந்த கூட்டத்துல மட்டும் எப்படி நடந்த வக்கனையை கேட்கக்கூடிய வாய்க்கு கடைசி நேரத்துல எதுக்காக நீ கரூருக்கு மாத்தின? வட சென்னைக்கு போக வேண்டிய வாய் எதுக்கு கரூருக்கு போச்சு? ஏன் கடைசி நேரத்துல மாத்தின? இந்த கேள்வி கேட்டுப்புட்டு நீ அடுத்த கேள்வி நீ என்ன கேள்வி கேளு. எந்த கூட்டத்திலயுமே நடக்காத பிரச்சனை காலையில காலையில மாத்தினாரா அதுக்கு முன்னாடியே மாத்தினாரா? முத நாளே மாத்திட்டானுங்க. ஏன் மாத்தினீங்க? முத நாள் ராத்திரி சாயங்காலம் மாத்தினாங்க. ஏன் மாத்தினீங்க? மாத்தல. எதுக்கு மாத்தினீங்க? அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு ப்ரோ. நான் இந்த நேரத்துல எந்த இடத்துக்கு போகணும்? ஏன் இப்ப ஒரு தவறு பண்ணா அடுத்த நேரம் அதை மாத்தி எழுதணும். இந்த இடத்துக்கு இப்ப போயிருவோம் அப்புறம் அங்க போயிடலாம் யோசிக்க மாட்டாங்களா? உங்க கட்சி என்ன முன்னாலும் முடிவெடுக்கலாம். ஆனா உன் கட்சி எங்க கூட்டம் நடத்தணும் போகணும் வரும்னு காவல்துறை முடிவெடுக்கும். கிடையாது காவல்துறை. இப்ப 41 உயிருக்கு அவர் தான் காரணம். நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் லேட்டா வந்தனாலதான் காரணமா? ஆமா, இப்ப சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. பதில் சொல்லுங்க. மக்கள் கிட்ட சொன்னது தப்பான தகவல். மக்கள் பதில் சொல்லணுமா வேணாமா? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா வேணாமா? சொல்லுங்க ப்ரோ. உன் அண்ணன் தான் காரணம். காரணத்தை நான் சொல்றேன் கேளு. நீ முதல்ல காலையில 6 மணிக்கு எழுந்திரிக்கிற வழியை பார்க்கணும். உன் அண்ணன் ராத்திரி சரக்கடிச்சு போட்டு கவுந்து படுத்து தூக்கி போட்டு கடைசி நேரத்துல உன் இஷ்டத்துக்கு நீ வாங்கிட்டு வரையறியா என்ன விஷயத்துக்கு வரல வரையறியா? இல்ல நீங்க விஷயத்துக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பேசுற விதமே சரியில்லையே. சரக்கடிச்சாரு நீங்க பண்ணிட்டு பாத்தீங்க. சரக்கடிச்சாரு நடிகை கூட இருந்தாலும் சொல்லாதீங்க. எதுவுமே சரி சரக்கடிக்கல கையடிச்சாரு. சரி அது கூட விட்டுரு. சரி விட்டுரு. நான் விஷயத்துக்கு வரேன். உங்க அண்ணன் எல்லாம் பேசிக்கிட்டு சரி 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 இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். உங்க அண்ணன் வந்து காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி பர்மிஷன் மதிவண்ணனை விட்டு பர்மிஷன் கேட்டாரா இல்லையா? ஓகே, 10,000 பேர் தான். காவல்துறை எத்தனை பேர் வருவாங்க கேட்டதுக்கு 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டீங்களா இல்லையா? ஓகே. அதுக்கு நீங்க வந்து டெம்போல வாட்டர் பாட்டில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு 10,000 பேருக்கு மட்டும் தான் நீங்க பர்மிஷன் வாங்கி போட்டு, ஆனா நீங்க எத்தனை பேர் உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க? ரெண்டாவது அத்தனை பேர் நீங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரா? நான் சொல்றது கேட்கணும் முதல்ல. நான் இங்க கேக்குறதுதான் சொல்றேன். அத்தனை பேரும் வாங்கன்னு விஜய் போய் எல்லா வீட்லயும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரா? ஆமா, வெளி பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துல ஆளு பிடிச்சி கூட்டு வந்ததுதான். இல்லன்னு சொல்ல போறியா? என்ன ப்ரோ, பக்கத்து ஊர் மாவட்டத்துல இருந்து எல்லாம் வந்தாங்க. அதை நீங்க பாத்தீங்க. நான் சொல்லவா? எப்படி நான் சொல்றேன் கேளு. தெரியலன்னா கேட்டுக்க. வர ஆரம்பிச்சார். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். தம்பி, ஏர்போர்ட்ல இருந்து உன் அண்ணன் ஏன் அங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து கரூருக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு ப்ரோ? சாதாரண திருச்சியில கரூர் ஏர்போர்ட்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஆச்சு. தடவை திருச்சியில வரும்போதுதான் அஜேஷ் நல்லா கேட்டீங்க. தடவை நீங்க திருச்சியில வரும்போதுதான் கூட்டம் வந்துச்சு. அதுவும் நீங்க முன்னாடி அறிவிச்சீங்க விஜய் வராருன்னு. 2வது தடவை ஏன் கூட்டம் வரல ஏர்போர்ட்ல? ஏன் வரல? ஏன் சொல்லவா? சொல்லுங்க தம்பி. வீடியோ ஆதாரம் இருக்கு தம்பி. வீடியோ ஆதாரம் இருக்கு. இந்த வீடியோ கமெண்ட்ல போடுங்க. நீங்க வீடியோ காட்டுங்க. பாலிமர்ல இருக்கு, புதிய தலைமையில இருக்கு, ஊர்ல இருக்கிற எல்லா சேனல்ல இருக்கு. ஏர்போர்ட் வாசல்ல பாரி பேரிகேட் போட்டு உடைச்சு போட்டு உள்ள போனது யாரு? நாங்களா? இல்ல நம்ம சிபிஐ பே கொடுத்து அப்ப போய் கொடு ப்ரோ. சிபிஐ கொடு. அதான் சேனல்ல இருக்கு, பாத்துக்கு ப்ரோ. கரூர் திருச்சி ஏர்போர்ட் வீடியோ தட்டு ப்ரோ. தேட தெரியாது? அது நாங்க தான் சொல்லி கொடுக்கணுமா? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே ப்ரோ. திருச்சிக்காரன் நான் தான் ப்ரோ. நானும் திருச்சிக்காரன் தான். திருச்சியில நடக்கலையா? ஏர்போர்ட் பாரிகேட் எல்லாம் உடைக்கலையா? பாஸ் காட்டிட்டா சீனை கட்ட நாங்க விளக்கம் டைலாக் பேசலையா நீங்களா? ப்ரோ வந்தா அன்னைக்கு கூட்டம் வந்துச்சுதான். ஓகேங்களா? 2வது தடவை நான் சொல்றேன் இப்பவா வழிக்கு. 2வது தடவை கரூர் அன்னைக்கு வர்ற அன்னைக்கு குறுக்க பேசக்கூடாது. கரூர் அன்னைக்கு வர்ற அன்னைக்கு நீ கூட்டத்தையும் உள்ள முன்னாடி எவனுமே ஏத்தாம நீ என்ன பண்ணினா, கரூருக்கு ஏர்போர்ட்ல இருந்து தாண்டி கூட்டத்தை பொறுமையா உருட்டிட்டு வந்த. அந்த கூட்டத்தை கொண்டு வந்து நீ கரூர்ல கொண்டு வந்து திணிச்ச. போலீஸ்காரர் முன்னாடி தடுத்து நிப்பாட்டினாரா இல்லையா? எஸ்பி நிப்பாட்டினாரா இல்லையா? நிப்பாட்டினாரு. ஏன் நிக்கல உன் அண்ணன்? அவர் நிக்கலன்னு அவர் சொல்லவே இல்லையே. வாக்குமூலம் கொடுத்திருக்கான். உன் அண்ணன் கிட்ட அதான் சிபிஐல கேள்வி கேட்டாங்க. ஏன் நிக்கலன்னு கேள்வி கேட்டாங்க. எங்க நிக்கலன்ட்டு? கூட்டத்துக்கு முன்னாடி 10 அடி 20 அடி தள்ளி நிப்பாட்டி பொதுமக்கள் இருக்கிற வீடியோ அந்த சமீபத்துல தான் போட்டேன். அன்சீன் கரூர் போட்டு 50 மீட்டர் முன்னாடி அங்க இருந்து எஸ்பி தான் பாதுகாப்பு கொடுத்து விஜய் உள்ள, அங்க இருந்து போலீஸ்காரங்க தான் பாதுகாப்பு கொடுத்து கூட்டத்துக்குள்ளே கூட்டு வந்தாங்க. அதுக்கு அந்த இடத்துல அவரே நன்றி சொன்னாரு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு காவல்துறை தான் காரணம்? ஆதவர்ஜனும் விஜயும் உட்காந்து பேட்டி கொடுத்தான். பொதுமக்களே அதானே ப்ரோ சொல்றாங்க. கரூர் மக்களே பொதுமக்கள் சொன்னது உங்களையா? நீ 10 மணிக்கு
வரவேற்பு கொடுத்தது நல்லபடியா கொடுத்தாங்க அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள எவனுமே ஒரு போலீஸும் இல்ல சரியா, 2-3 போலீஸ் அந்த வீடியோல போய் பாருங்க எத்தனை போலீஸ் இருந்தாங்க உள்ளுக்குள்ள. அவர் வரவேற்பு மட்டும்தான் சொன்னாரு. உள்ளுக்குள்ள நிக்க இடமே கிடையாது. அதான் சொல்றேன், அது யார் ஒழுங்குபடுத்த அது ரோப் யூஸ் பண்ணோம். அதான் சரி. அப்புறம் ஒண்ணு கேக்குறேன், சரி ஒரு செகண்ட், இவ்வளவு கூட்டம் வருதுன்னு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு போலீஸுக்கு தெரியும். அப்ப இதை தடுத்துக்க வேண்டியது, ஏன்னா கண்டிஷன் அப்படி அதான போட்டாங்க அவங்க. அப்ப தடுத்துக்க வேண்டியதுனா சரி வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிக்க வேண்டியதுதானே. எதுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க? எதுக்கு வரவேற்பு இவர் பண்ணதுக்கு பேரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறப்ப அதை கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதான் லீடர்ஷிப். சரி ஓகே, இங்க ஏதோ ரிஸ்க் இருக்கு, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர் அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். உங்களை தடுத்துதான் சொல்ல முடியும், இது மாதிரி போகாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துட்டு அவர் தான் பேக்ல போயிருக்கணும். போலீஸ்காரங்க போவாதீங்கன்னு சொன்னாங்களா? மாவட்ட அதிகமா வர்றப்ப போலீஸ்காரங்க கிட்ட சொல்லணும். ஏன் மாவட்ட செயலர் அங்க இல்ல? எல்லா மீட்டிங் அப்படிதான் நடக்கும். மாவட்ட செயலாளர் கிட்ட தான் எல்லாமே இருக்கும். திமுக கூட்டம் நடத்துது, அதிமுக கூட்டம் நடத்துது, இவரு கூட்டம் நடக்கும்போது இல்ல எனக்கு பெட்ரோல் பங்கு பக்கத்துல அந்த அமராவதி பாலம் பக்கத்துல எங்களுக்கு போய் இடம் வேணும்னு சொல்லி கேட்டு போட்டு, டே அங்க குடுத்தீங்கன்னா நீங்க ஏறி குச்சி செத்து போடுவீங்க, அதனால நாங்க இங்க குடுக்கறோம்னு சொல்லி கவர்மெண்ட் அங்க எஸ்பியும் ஏடிஎஸ்பியும் கலெக்டரும் அங்க இடம் கொடுத்தா நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் சிம்பிளா ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இங்க கேள்வி நாங்க கேட்டதுக்கான பதில சொல்லிவிட்டு கேள்வி கேட்கணும். இல்ல நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு பதில் நீ கேட்கணும். சரி கேளுங்க. அமராவதி பாலம் பக்கத்துல உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, பெட்ரோல் பங்கு பக்கத்துல இருக்கிற இடம், அங்க எங்களுக்கு வேணாம், இடம் சின்னதா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்க தான் இந்த இடத்த கேட்டீங்க, கொடுத்தாங்க. கொடுத்து போட்டு இங்க ஆல்ரெடி இங்க உள்ளடி 10 மணிக்கு இங்க உள்ள எல்லாத்தையும் கூட்டத்தை ஏத்தி போட்டு காலையில இருந்து தண்ணி இல்லாம பேசும்போது குறுக்க பேசாத, ஒரு வருஷம் சொல்றது கேளு, தெரியலன்னா மூடிட்டு கேளு. ஒரு இழவும் தெரியாது. டிவிக்கு ஐடிவிங்க என்ன போட்டான்னு கேட்டா அதுவும் தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி அரசியல் பேசிட்டு இருக்கிற. ஒரு நிமிஷம் ப்ரோ, பேசுங்க, அழுவாதீங்க, பொறுமையா பேசுங்க. ஐயா கதறாங்க அம்மா அவர்களே உட்கார்ந்து மண்டி போட்டு முட்டி போட்டு கால நக்கணும் நாங்களா? இல்ல அப்புறம் நான் அட்டி பின்னி எடுத்துருவேன், விஜய போட்டு பொழக்கிற மாதிரி பொழந்து எடுத்துருவேன். நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம், அததான் நானும் கேக்குறேன். மக்கள் மயிர் பண்ணிட்டு இருந்தா விஜய் மண்டல தோப்பா பாருங்க அடிக்கிற அடியில. அஜய் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா 10 இருந்து சேருது இல்ல